சுலபமாக செய்யக்கூடிய சுவையான வெஜ் மஞ்சூரியன். இது ஃப்ரைட் ரைஸ் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு 1/2 கிலோ முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் மைதா மாவு, இது 70 கிராம் அளவுக்கு இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகம் தண்ணி தெளிச்சிடாதீங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சரியாக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஏன்னா முட்டைகோஸ் நீர் விடும். தண்ணி அதிகம் சேர்த்துறாதீங்க. இப்போ கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட வேண்டியதான். இதுதான் சரியான பதம். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மைதா மாவுன்றதுனால சீக்கிரம் வெந்து வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வரும்போது நல்லா இந்த மாதிரி சுழட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமே நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்த பிறகு எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு குறைவாகவே கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாதி வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண குடைமிளகாய் சேர்த்துட்டு அதையும் ஒரு 6 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், இதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி சாஸ் கூட சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி, அதை இப்போ இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால சட்டுன்னு இது மாதிரி கட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். கடைசியாக கொஞ்சமாக ஆனியன் தால், அதாவது வெங்காய தால் இருக்குல்ல, அதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சுலபமான ரெசிபி. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.